இந்த மக்களினுடைய சமூகம், பொருளாதாரம், இந்த கல்வி, இதற்கெல்லாம் கலாச்சாரம், இதற்கெல்லாம் மேம்பாட்டிற்கு இதற்கெல்லாம் இருக்கிற ஒரே வழி பொருளாதார வளர்ச்சி தான். இதற்கு ஒரே வழி அதுதான், பொருளாதார மேம்பாடு. அதற்கு இருக்கிற ஒரே வழி நிலம்தான். இன்னைக்கு அதுதான் பெரிய பொருளாதாரத்துக்கு பெரிய அடிப்படை இருக்கு. அப்ப அந்த நிலம்தான், அந்த நிலத்தை அந்த மக்களுக்கு கிடைக்கும்படி செய்வதுதான் இதற்கு ஒரே வழி என்று உணர்ந்து அறிந்து போற்றுவதற்குரிய வணக்கத்திற்குரிய பெருந்தகை இந்த ஜேம்ஸ் ட்ரெமன்ஹீர் அவர் போய் பரிந்துரைக்கிறார். அப்ப அந்த சட்டம் வருது. ஆவணப்படத்திலே நீங்கள் பார்த்தீர்கள். 12,63,11 ஏக்கர் இன்னைக்கு நம்ம மக்களுக்கு. அந்த நிலம் மட்டும் இருந்திருந்தால் தாழ்த்தப்பட்டவன் என்ற சொல் இந்த நிலத்திலே இருந்திருக்கிறது. திராவிடம் என்பதும் தாழ்த்தப்பட்டவன் என்பதும் பட்டியல் என்பதும் ஷெட்யூல் என்பதெல்லாம் செல்லரிச்சு போயிடுச்சு. இனிமேல் ஆதி தமிழன் என்பதுதான் இங்கே வழக்கத்தில் இருக்கணும், பெருமைக்குரிய சொல்லா இருக்கணும். ஆதி தமிழன் விடுதலை இல்லாது நீதி தமிழன் விடுதலை வெல்லாது என்ற முழக்கத்தை இந்த பிள்ளைகள் முன்வைக்க காரணம், அது இல்லைனா தமிழ் தேசிய விடுதலை என்பதே பொய், சாத்தியம் இல்லை. இன்னரும் தம்பி தங்கைகளே, என் கால்கள் வலுவிழந்து உறுதியற்று நின்றால் ஊழல் எவ்வளவு வலிமையானாலும் அது வீண். ஆதித்தமிழன் விடுதலை தான் அடிப்படையான. அதனால்தான் பஞ்சமர் நில மீட்பே பைந்தமிழர் உரிமை மீட்பு என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த களத்திலே நிற்கிறோம். நாங்கள் இதை இவர் மீட்டு தருவார், அவர் பேற்று தருவார், கேட்டு தருவார், அதுக்கு வரல. இது இருக்கு, வர்றோம், திருப்பி எடுக்கிறோம், மீட்கிறோம். அதை சொல்றதுக்கு தான் குறைஞ்சது 10 லட்சம் இடத்தையாவது எடுக்கிறேன். அங்க கோட்டை கட்டிருந்தாலும் அது குட்டிய சோற ஆக்குறோம், தூக்குறோம், அவ்வளவுதான். 1/2 கிரவுண்ட் இடத்துல எங்க ஆத்தா அப்பன் ஆக்கிரமிச்சுட்டான்னு நீ நீதிமன்றத்தில் ஆணையம் வாங்கிட்டு வந்து பேக்கும் போது எவ்வளவு வழி தாங்கி நின்று போன விட்டுட்டு போயிருவேன். முதல்ல கடற்கரையில் இருக்கிற சமாதியை முதல்ல பேக்கிறோம்டா. ஆக்கிரமிப்புல அநியாய ஆக்கிரமிப்பாதான்டா. ஒரு மனிதனை புதைக்க 6 அடி 2 ஏக்கரா. ஒரே சட்டம், கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை கிடையாது சட்டம்.